அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி, தமிழ் வருட பிறப்பு. அனைவருக்கும் சித்திரை தின வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து சனிக்கிழமை, வாரத்தின் இறுதி நாளில் இந்த சித்திரை 1ஆம் தேதி பிறக்குது. ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த தினமும் இந்த நாள் தான். இதே நாளில் சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான் பிறந்திருக்கிறாரு. நாளைக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்த ஒருத்தர் பிறப்பார். ஏப்ரல் 15ஆம் தேதி, சித்திரை 2ஆம் தேதி. உலக புகழ்பெற்ற இன்னைக்கு சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான், உலக புகழ்பெற்ற இந்துஸ்தானி இசைக்கலைஞர் சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான் கிழக்கு வங்கத்தின் அதாவது தற்போதைய வங்கதேசத்தின் குமில்லா என்ற இடத்தில் 1922 சௌரி சௌரா சம்பவம் நடந்த வருஷத்தில் பிறக்கிறார். தந்தை அலாவுதீன் கான் ஒரு இசை மேதை. ரவிசங்கர் உள்ளிட்ட பல மேதைகளை உருவாக்கியவர். தந்தையிடம் 3 வயது முதல் இசை பயின்றார். மாமா பஹீர் அப்தாபுதீனிடம் தபேலா கற்றார். தந்தை இவருக்கு பல்வேறு இசைக்கருவிகளை வாசிக்க கொடுத்தார். இறுதியாக சரோட் வாத்தியம், இந்துஸ்தானி இசையில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். தினமும் 18 மணி நேரம் சாதகம் செய்வார். 13 வயதில் முதல் மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 1938 பம்பாய் ஆல் இந்திய ரேடியோவில் இசை நிகழ்ச்சி நடத்தினார். லக்னோ வானொலி நிலையத்தில் 1940 முதல் மாதந்தோறும் இசை நிகழ்ச்சி நடத்தி வந்தார். 1943 ஜோத்பூர் மகாராஜாவின் அரசவை கவிஞராக பணியாற்றினார். மகாராஜா இவருக்கு உஸ்தாத் என்ற பட்டத்தை வழங்கினார். பம்பாய் HMV ஸ்டுடியோவுக்காக 1945 இசைத்தட்டுக்களை வெளியிட்டார். ஆந்தியான், தேவி உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அமெரிக்க வயலின் கலைஞர் யெகூதி மெனுஹின் அப்படின்றவரோட அழைப்பை ஏற்று 1955 அமெரிக்கா செல்கிறார். நியூயார்க்கில் மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட் என்ற இடத்தில் அற்புத இசை நிகழ்ச்சி நடத்தினார். இந்திய இசை இடம்பெற்ற முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அமெரிக்காவில் குடியேறினார். சிதார் இசை மேதை பண்டிட் ரவிசங்கருடன் இணைந்து மேற்கத்திய நாடுகளில் இந்திய இசையை பரப்பினார். அங்கு இவர் மூலம் 1960களில் இந்திய இசை பிரபலம் அடைந்தது. 1956 கல்கத்தாவில் இசைக்கல்லூரியை நிறுவினார். 1967 கலிஃபோர்னியாவில் அலி அக்பர் இசைக்கல்லூரி தொடங்கி அங்கு 33 ஆண்டுகள் இசை பயிற்றுவித்தார். சுவிட்சர்லாந்தில் இதன் கிளை செயல்படுகிறது. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, கனடா என உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல நகரங்களில் இசை நிகழ்ச்சியை நடத்தினார். பல இசை ஆல்பங்களை வெளியிட்டார். பல இந்துஸ்தானி ராகங்களை உருவாக்கினார். தாக்கா பல்கலைக்கழகம், கலிபோர்னியா கலைக்கல்லூரி ஆகியவை இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கின. 1997 ஏசியன் பண்டிட் சிரோமணி விருதை பெற்றார். பத்ம விபூஷன் உள்ளிட்ட ஏராளமான விருது மற்றும் பட்டங்களை பெற்றிருக்கிறார். மாணவர்களிடம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்வார். இவரது தந்தையும் குருவுமான அலாவுதீன் கான் மாணவர்களிடம் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்பவர். இவரது தந்தையும் குருவுமான அலாவுதீன் கான் அவரிடம் வர சாம்ராட் என்ற பட்டத்தை பெற்றதுடன் தன் வாழ்நாளில் கிடைத்த கௌரவம் என்பார். அந்த பட்டத்தை எங்கள் அப்பாட்ட இருந்து வாங்கினது மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்திய பாரம்பரிய இசையின் அடையாளங்களில் ஒருவராக போற்றப்படும் அலி அக்பர் கான் 87 வயசு 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் 2009ஆம் ஆண்டு மறைந்தார். முக்கியமான ஒரு ஆளுமை. ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி, பிப்ரவரி 14 மாதிரி ஏப்ரல் 14 ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த சனிக்கிழமை மாபெரும் சரோட் வாத்திய கலைஞர், ஒரு முக்கியமான ஒரு இசைக்கருவியோட வாத்திய கலைஞரை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.